வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கர்நாடிஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓல்ட் இஸ் கோல்டு. அதாவது 80s 90s வந்து 80s 90s எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-11 வயசில் இருக்கும்போது இந்த பிடி போர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெட் சால்ட்ரெக்ஸுங்கிற டிடிஎஸ் டிஜிட்டல் டிடிஎஸ் சவுண்ட் போர்டு. இது ரெட் சால்ட்ரெக்ஷன் தான் வரும். 2 ஐசி போட்டு பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேஸு ட்ரிப்பிள் வித்து மிட்டு அந்த ஆப்ஷனோடு வரும். இது ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். இதை தான் டெஸ்டிங் வீடியோ இப்போ நம்ம போடுறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4440 கட்போர்டு பவர் ஆம்பு. இதில் வந்து மெகேஷ் பிடி இருக்குது. மெகேஷ் ஏடிசி பிடி. அந்த ஆடியோ பிடியும் இந்த பிடி போர்டும் வச்சு நம்ம டெஸ்டிங் பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு 90s காலத்தில் வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருந்த பிடி. இது பார்த்தீங்கன்னா நார்மல் பிடியில் நாங்கள் அடிஷ்னலாகவும் கொடுப்போம். இதே பிடி போர்டு வாங்கி அதில் உள்ள ப்ரீசெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட்ரிப்புள் அந்த மாதிரி நான் கொடுத்துருந்துருக்கேன். இதோட ஆடியோ கிளாரிட்டி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நார்மல் இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் மெகேஷ் ஏடிசி பிடியில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனோட ஆடியோ ரிசல்ட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மெகேஷ் ஏடிசி பிடி தயவு செஞ்சு ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதோட ஆடியோ ரிசல்ட் என்னென்னு தெரியும். அடுத்தபடி நான் இந்த ஒயர் பின்னிலேருந்து மாற்றி இந்த ரெட் சால்ட்ரெக்ஸ் பிடியோட இதை கேட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது வந்து ரெட் சால்ட்ரெக்ஸ் பிடி பாருங்கள். ஸ்பீக்கர் ஒயர் பின்னு மாற்றிட்டேன். இதோட கம்மிங் சவுண்டு கூட வரும் பாருங்கள். கை வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது வந்து மிட்டு ஏற்றுறோம் பாருங்கள். அதாவது அழகாக வாய்ஸ் மட்டும், அதாவது நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு அழகாக வாய்ஸ் மட்டும் தனியாயிரும். வாங்க இப்போ நான் அந்த ப்ரீசெட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஒரு வித ஹம்மிங் சவுண்ட் இருக்கும். ஏன்னா ஓப்பன் பிளேஸில் எர்த்து சரியாக கொடுக்கல. அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கொண்டு வேணால் உங்கள் ஆடியோ கிளாரிட்டி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆடியோ ரிசல்ட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ப்ரீசெட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். வாங்க அடுத்த ஆடியோ கிளாரிட்டி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பேஸ்ட் அதாவது ரெட் சால்ட்ரெக்ஸோட பிடி போர்டு வாய்ஸ் மட்டும் எவ்வளோ அழகாக தூக்கி வருது பாருங்கள். அடுத்தது நண்பர்களே, இதோட பேஸ் டெப்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதோட ரெட் சால்ட்ரெக்ஸ் பிடியோட பேஸ் டெப்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் டெப்த்து எவ்வளோ அழகாக ஏறி இருக்குன்னு பாருங்கள். இது 44 பாட்டிக்கிறதுனால லேசாக கொஞ்சம் இருக்கும். இதெல்லாம் இப்போ 4-1 சூப்பராக மேட்ச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெட்டும் பேஸும் குறைச்சிட்டு ட்ரிப்பிள் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஆடியோ ரிசல்ட்டும் கேட்கலாம் வாங்க. ரொம்ப சின்ன ஸ்லோவராக இருக்கும் பாருங்கள். ஒரு காலத்தில் இதான் எங்களோட கனவு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த 90s பொறுத்தவரைக்கும் இந்த போர்டு அப்படி ஆல்ட்ரு பண்ணி இது ஆல்ட்ரு பண்ண முடியாது. பிடி கூட இந்த போர்டு நம்ம வந்து அடிஷ்னலாக வச்சு நம்ம பண்ணியிருப்போம். அப்போ வந்து இந்த ரோல் கேசட் இருக்குது பார்த்தீங்களா, 60, 90 அந்த மாதிரி இதுக்கு நம்ம ரெடி பண்ணி இந்த பிடி நம்ம போட்டிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பிடி கிடச்சிது. அதை வாங்கி வந்து ஒரு டெஸ்ட் போட்டிருக்கேன். இந்த பிடியை கண்டிப்பாக ஒரு செட்டில் அசம்பிள் பண்ணி நம்ம ஆடியோ ரிசல்ட் எப்படின்னு கேட்கலாம். நன்றி நண்பர்களே. மறக்காமல் கர்நாடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.